ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் குழம்பு பாருங்க, நான் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. சிக்கன் நல்லா பஞ்சு போல் வெந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். சிக்கன் சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க பாருங்க. நீங்கள் சிக்கன் குழம்பு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இட்லி, தோசை, பூரி, பரோட்டா, சப்பாத்தி எது கூட சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து சிக்கனை கலந்து வைக்கும்போது நல்லா சாஃப்டாகும். இங்கே பாருங்கள், சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா சிக்கனை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா மாற்றி வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். மாற்றி வச்சுக்கோங்க. சிக்கனை மாற்றி கொடுத்துட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 துண்டு அளவுக்கு இஞ்சியை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இஞ்சியும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இஞ்சி உள்ளே சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் நீக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டையை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு பழுத்த 3 தக்காளியை இங்கே பாருங்கள், முன்னாடி இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண தக்காளியும் மிக்சரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமலே மிக்ஸி மூடி போட்டு மூடி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மிக்ஸி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. அடுப்பில் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பட்டை, கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்து கொடுத்துட்டு நம்ம மிக்ஸியில் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோம்ல, தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்த இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் பச்சை வடை போய் நல்லா வதங்கி வரும். கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க. நம்ம எண்ணெய் சேர்த்த பார்த்திங்களா, அந்த எண்ணெய் தெளிஞ்சு வர மாதிரி இருக்கும். அது வரையிலும் நல்லா பச்சை வடை போய் நல்லா வெந்து வரும். இடையில நல்லா கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்தா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் பச்சை வடை போய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குற மாதிரியா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூளும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே கலருக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் நல்லாவே வதங்கி வரும். வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே சிக்கன் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சிருந்தோம்ல, சிக்கனை உள்ளே சேர்த்துக்கோங்க. சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமலே மூடி போட்டு மூடி இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. சிக்கன்லேருந்து தண்ணி இறங்கி வரும். அதை வரையிலும் கிண்டி கொடுத்து வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனால் சிக்கன்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி இறங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு 3 பச்சை மிளகாவை நடுவில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்து கொடுத்துட்டு நல்லா சூடான தண்ணியை 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் முங்குற அளவுக்கு இருக்கணும். தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்து மூடி போட்டு மூடி சிக்கனை நல்லா வேக விடுங்க. இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சிக்கன் வெந்து நல்லா கிரேவி எந்த அளவுக்கு நல்லா கிரேவி வந்துருக்கு பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள், இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சேர்த்து கொடுத்துக்கோங்க.
சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க. நமக்கு சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு வெள்ளாப்பம், ஊத்தாப்பம், இட்லி, தோசை, பூரி, பரோட்டா, வடித்த சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் குழம்பு பண்ணால் இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.